பரமேஸ்வரனுக்கு அபிஷேக பிரியன்னு பேரு. எவ்வளவு நேரமானா நீங்க அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கலாம் சொல்லுவா. எதற்காக என்று சொன்னால் அவர் அத்தனை உஷ்ணம் மிகுந்தவராம். அவரை குளிர்விப்பதற்காகத்தான் அவருக்கு சதா சர்வகாலம் அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பார். திரிநேத்ரா என்று சொன்னால் 3 கண்களை உடைய அந்த தேங்காயில 3 கண்ணு இருக்கு. அது யாருடைய சொத்தாம்? ஹரன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிவபெருமானுடைய சொத்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமானுக்கு வில்வ இலை ஏன் உகந்ததாக கருதப்படுகிறது என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. இந்த பில்வம் அப்படின்னு வரும் பொழுது அதனுடைய அமைப்பை நாம் பார்த்திருப்போம். அந்த பில்வத்தழை என்று வரும் பொழுது பார்த்தோம்னா 3 இலைகள் ஒன்றாக சேர்ந்தது போல் இருக்கும். இப்படி 2 இப்படி 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த திரிசக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 3 சக்திகளும் ஒன்றாக இணைய பெற்றது. என்ன சக்தி? இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்தி. இந்த புறம் இச்சாசக்தி, இந்த புறம் கிரியாசக்தி, நடுவிலே இருக்கக்கூடியது ஞான சக்தி என்கின்ற அந்த உயரிய தாத்பரியத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது என்பது போல் சொல்வார்கள். இது போக நிறைய அதனுடைய ஆன்மீக கருத்துக்கள் என்பது அதன் பின்னால் நிறைய உண்டு. இந்த வில்வத்தினுடைய மகத்துவத்தை பற்றி பில்வாஷ்டகம் என்பது வெகு உயர்வாகவே பேசுகிறது. சும்மா ஒரே ஒரு வரி உதாரணத்திற்காக சொல்கிறேன். அதுல எப்படி அந்த பில்வாஷ்டகத்துல சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்லி இருப்பார்கள். தெரியுமா? 3 ஜென்மங்களிலும் செய்த பாபம் போக வேண்டுவதற்காக இந்த ஒரே ஒரு வில்வ தளத்தினை நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு தளத்திலேயே 3 இலைகளுடன் கூடிய அந்த ஒரு தளத்தினை சமர்ப்பிப்பதன் மூலமாக 3 ஜென்ம பாபங்களும் தீர்ந்து விடுகிறதாம். அத்தனை விஷயங்களை உள்ளடக்கியது. பின்னால் அதற்கு இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான விஷயங்களை பார்த்தோமேயானால், நம்முடைய ஆணவம், நம்முடைய கண்மம், நம்முடைய மாயை, அது அனைத்தும் நீங்க வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் அந்த வில்வமானது அழித்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவத்தையும் சொல்லி வைத்திருப்பார்கள். இந்த அத்தனைக்கும் மேலே வேதத்துல பார்க்கும் பொழுது அந்த வில்வத்தினுடைய ஒரு மகத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். எப்படி பார்த்தோம்னா, ஸ்ரீ சூக்தம்னு இருக்கும். அதுல கூட பார்த்தோம்னா வனஸ்பதி ஸ்தவ விரக்ஷோத பில்வஹா என்று வரும். வனஸ்பதி ஸ்தவ விரக்ஷோத பில்வஹா அப்படின்னு சொன்னார். வனஹா பதிகி, வனம் என்று சொன்னால் காடு, அந்த காடுகளுக்கே தலைவன் அப்படின்னு சொல்லி பாரும் பொழுது பதி என்று சொன்னால் தலைவன். அந்த வனத்திலே தலைவனாக இருக்கக்கூடிய மரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது விரக்ஷோத பில்வஹா என்று சொல்கிறது. இந்த பில்வ மரம் தான் இந்த காட்டிலே இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் தலைவனாம். தலைவன் என்பது வேறு, அரசன் என்பது வேறு. இது ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். அரச மரம் தானே சார் தலைவன் அப்படின்னு சொல்லலாம். அரசன் என்பது வேறு. அரச மரம்ங்கிறது கிங் ஆஃப் நம்ம ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அரச மரத்திற்கே தலைவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த பில்வ மரம் தான். அதனால்தான் இது அப்படி வசதியா சொல்லியிருக்கா. வனஸ்பதி ஸ்தவ விரக்ஷோத பில்வஹா என்று சொல்லி, இப்படி வனஹா பதிகி விரக்ஷம், எந்த விரக்ஷம்னு பார்த்தோம்னா அது வில்வ மரம் தான் சொல்லி, அந்த வில்வ தலையைத்தான் இருக்கிறதுலேயே வசதியான ஒரு பத்திரம்னு சொன்ன அது வில்வ பத்திரம். மரங்களுக்கெல்லாம் தலைவனாகிய அந்த தலைவனுக்குரிய அதை கொண்டு வந்துதான் நம்ம சிவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அத்தனை வசதியா சொல்லியிருக்கா. இப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். சிவன் எப்பயுமே ஒரு உஷ்ணமாக இருக்கக்கூடியவர், உஷ்ணமாக தகிக்கக்கூடியவர்னு சொல்லிட்டு, இந்த வில்வம் என்பது அவருடைய உஷ்ணத்தை தணிக்க வல்லது, அவருடைய உக்ரத்தை தணிக்க வல்லது என்கின்ற அந்த பொருளிலே கூட அந்த வில்வத்தழையை கொண்டு வந்து சுவாமி மேல வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, என்ன பரமேஸ்வரனுக்கு அபிஷேக பிரியன்னு பேரு. எவ்வளவு நேரமானா நீங்க அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கலாம் சொல்லுவா. எதற்காக என்று சொன்னால் அவர் அத்தனை உஷ்ணம் மிகுந்தவராம். அவரை குளிர்விப்பதற்காகத்தான் அவருக்கு சதா சர்வகாலம் அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பார். இப்ப இந்த அக்னி நட்சத்திரம்னு போச்சு இல்லையா, இந்த அக்னி நட்சத்திர காலத்துல கூட பார்த்தோம்னா நிறைய சிவாலயங்களிலே மேல ஒரு தாரா பாத்திரம் அப்படிங்கிறத கட்டி விட்டுருப்பா. தாரா பாத்திரம் சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பா கீழே ஒரு சின்னதா ஒரு ஓட்டையை போட்டு விட்டுட்டு அது நிறைய ஜலத்தை ரொப்பி இருப்பா. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியானது சொட்டிகிட்டே இருக்கும். நம்ம இப்ப கூட நார்த் இந்தியாவில போய் பார்த்தோம்னா, வட இந்தியாவில பார்த்தோம்னா பெரும்பாலும் சிவாலயங்கள்லயே அந்த தாரா பாத்திரம் என்பது தொங்கி கொண்டுதான் இருக்கும். அதுல ஃபுல்லா ஜலத்தை நிரப்பி அதுல இருந்து லேசா டொப்புன்னு ஜலமானது அந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் உஷ்ணமாக தகிக்கக்கூடியவர். அவருடைய உஷ்ணத்தை தணிக்கின்ற வகையில இது போல் செய்திருக்கிறார்கள். அது இயற்கையாகவே இந்த வில்வ தளத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றார்.
இவை அனைத்தையும் விட அந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்ற அந்த மூவரினுடைய சக்தியையும் உள்ளடக்கியது இந்த வில்வதலம். அதனாலதான் இந்த வில்வத்தை கொண்டு வந்து இருக்கிறதுலேயே வசத்தியான பத்திரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த வில்வ பத்திரம் தான். இதை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த பில்வாஷ்டகம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கேட்கும் பொழுதே நமக்கு நன்றாக புரிந்துவிடும் எத்தனை மகத்துவம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த வில்வத்திற்கு. இது மருந்தாகவும் பயன்படுகிறது. இதை நம்ம பார்த்திருப்போம். வில்வம் வந்து ரொம்ப மருந்து, வில்வ காயை வந்து பொடி பண்ணி அதிலிருந்து எடுத்து அந்த வில்வ பழத்திலிருந்து எடுத்து அதை மருந்து கூட பயன்படுத்துவார்கள் சொல்லி, வில்வ இலையையும் வில்வ தலையையும் நம்ம வந்து அரைச்சு அதையும் மருந்தாகவும் கொடுப்பார்கள். இப்படி இது மெடிசினல் பிளான்ட் என்பதை விட அதற்குள்ளாக இருக்கக்கூடிய தத்துவம் தான். குறிப்பாக சிவபெருமானுக்கு திரிநேத்திரம் அப்படின்னு, அந்த திரிநேத்திர அதிபதி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, முக்கண்களை உடையவர். என்னென்ன கண்ணு? வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், மூன்றாவதாக நெற்றிக்கண், அதாவது அக்னி கண்ணை உடையவர். அந்த நெற்றிக்கண்ணின் மூலமாகத்தான் அது அக்னி ஜுவாலை என்பது வந்து கொண்டிருக்கும் சொல்லிட்டோம். இப்படி இந்த மூன்றையும் உள்ளடக்கிய விஷயம் என்பதால் அதனால்தான் தேங்காயே பார்த்தோம்னா நம்ம பரமேஸ்வரனுக்கு இணையா பார்க்கிறோம். தேங்காய் எதுக்கு சுவாமிக்கு உடைச்சு நைவேத்தியம் பண்றோம்னு சொன்னா, நாளிகேர சமுத்பூத்ரா திரிநேத்ரா ஹரசம்பதா என்று சொல்லி இருப்பார்கள். திரிநேத்ரா என்று சொன்னால் மூன்று கண்களை உடைய அந்த தேங்காய், தேங்காயில 3 கண்ணு இருக்கு. அது யாருடைய சொத்தாம்? ஹரன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிவபெருமானுடைய சொத்து. ஹரசம்பதா என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அதே போலத்தான் இந்த வேதம் எப்படி சொல்லுன்னு பார்த்தோம்னா, த்ரீனீவை தேவானாம் என்று வேதம் சொல்கிறது. இப்படி எல்லா விஷயமே இந்த உலகத்திலே 3 இருக்கிறது என்று வரும் பொழுது அந்த 3 இலைகளை கொண்ட, அந்த 3 தழைகளை கொண்ட அந்த பில்வ பத்திரம் என்பதுதான் பரமேஸ்வரனுக்கு மிகவும் உகந்தது என்று நம்முடைய ரிஷிகள் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.